எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம இப்போது ராகி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் ராகி மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வெல்லம் ஆல்ரெடி நான் பாகு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வெல்லத்தில் அதிகமாக மண் இருக்கும், அதனால் நான் எப்பயுமே எடுத்து பிஃபோராக வச்சுருப்பேன். அந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லமாக சேர்த்திங்கன்னா அதில் மண் இருக்கும். பாகு எடுத்து எப்பயுமே சேருங்க, அப்போ தான் ராகி கொழுக்கட்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. இது பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கணும். நம்ம சர்க்கரை போட்டால் மாவு இலகிக்கிட்டே இருக்கும், அதனால் நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு கோக்னட் எடுத்திருக்கேன். கோக்னட் நிறைய எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கோக்னட்டை நல்லா துருகி மாவில் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப சட்டுன்னு பயங்கர டேஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிச்சி எல்லா இட்லி தட்டில் நம்ம வச்சு நம்ம இதை ஒரு ஆவி எடுத்து வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது ஒரு 20 மினிட்ஸில் சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். நீங்களும் உங்களை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.